கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கடந்த 6 மாதங்கள் நம்மை பாதுகாத்து பராமரித்து தகப்பனுக்குரிய தாய்க்குரிய அன்பினாலே நம்மை வழிநடத்தி வந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இது ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் பின்பு இணையதளம் வழியாகவும் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். எல்லா வல்லவரும் என்றென்றும் எங்களை ஆளுகை செய்து வருகிறோமாகிய பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தின் இந்த 2வது நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வருடத்தின் பாதி நாட்களை கடந்து ஆண்டவர் எங்களை எவ்வளவு கிருபையாக வழிநடத்தி வருகிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வாஞ்சையோடு கடந்து வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினாலும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையினால் வெளிப்படுகிற வல்லமையினாலும் தேவரீர் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் பதில் தாரும். இதனால் நிறைவான மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க அருள் செய்யும். இந்த ஆராதனையின் நிறைவு மட்டும் எங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். 96வது பாடல்.
125வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 216வது பக்கம். சங்கீதம் 125. கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலையைப் போல் இருப்பார்கள். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி தீய கொடுங்கோல் நீதிமான்கள் சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. சேர்ந்து படிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை அக்கிரம செயல்களுடைய கர்த்தர் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா கலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19 துவங்கி 25 முடிய. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19 துவங்கி 25 முடிய. யாக்கோபு 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 25 வரை. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்யை பாக்கியவனாயிருப்பான் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 துவங்கி 42 முடிவுள்ள வசனங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல். அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்துக்கு சென்றார். அங்கே மார்த்தாள் என்னும் ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே வரவேற்று உபசரித்தாள். அவளுக்கு மரியாள் என்னும் ஒரு சகோதரி இருந்தாள். அவள் ஆண்டவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ அதிக வேலை செய்வதில் மிகவும் வருத்தப்பட்டு அவரிடம் வந்து, ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்ய அவளுக்கு சொல்லும் என்றாள். ஆண்டவரோ அவளிடம், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது கொஞ்சமே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்பதை இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்தலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கேட்ட யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள்
திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து உங்களையே வஞ்சித்துக் கொள்ளாமல் அதன்படி செய்கிறவர்களுமாகுங்கள் என்பதை தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வசனத்தை தியானிக்க நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து விடாதபடி கேட்டு உணர்ந்து அறிந்து கொண்ட சத்தியங்களின்படி நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய பலத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, யாக்கோபு அப்போஸ்தலன் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரர். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பொழுது திருச்சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்று திருச்சபையை நடத்தியவர். இந்த யாக்கோபு இந்த நிருபம் யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், துன்புறுத்தல் நிமித்தம் யூதேயாவிட்டு சிதறி பார்க்கிற யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகின்றார். இதன் சூழல் துயருற்று துன்புற்றிருக்கிறவர்கள், விசுவாசத்திலே அவர்கள் சந்திக்கிற போராட்டங்கள், கசப்பான அனுபவங்கள், அதன் மத்தியிலே நம்பிக்கை இழந்து பின்வாங்கி போகின்ற தருணங்களில் இருக்கிற மக்கள் சூழல். அதிலே அந்த தருணத்திலே யாக்கோபு சொல்லுகிறான், நீங்கள் வெறுமனே வசனத்தை மாத்திரம் கேட்கிறவர்களாக இருந்து விடாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். ஒரு தகப்பன் தன் மூத்த மகனை பார்த்து வயலுக்கு போ என்று சொன்னான். அப்பொழுது அவன் போகிறேன் என்று சொன்னான், ஆனால் அவன் போகவில்லை. இரண்டாவது மகனை பார்த்து சொன்னார், வயலுக்கு போ என்று. அவன் போக முடியாது என்று சொன்னான், ஆனால் போனான். இந்த இரண்டு பேரிலே யார் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று கேட்கிறார். போகிறேன் என்று சொன்னவன் அல்ல, யார் போனாரோ அவர்தான் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கிறிஸ்தவ விசுவாசிகள் அல்லது இறை தொண்டர்கள், அவருடைய சீடர்கள் என்று நாம் நம்மை பெருமைப்படுகிற நாம் அவருடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டு விசுவாசிக்கிறவர்களாக இருந்து விடாதபடி நாம் கேட்டு உணர்ந்து அறிந்து கொண்ட அவருடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். கடவுளுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. நாம் உற்சாகத்தோடு வசனத்தை கேட்டுகிறதோடு நின்று விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த மனுஷனும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் கேட்கிறது, எந்த மனுஷனும் வசனத்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வத்தோடு மனதோடு கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கேட்பதற்கு தீவிரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. பல வேளைகளிலே நமக்கு குறிப்பாக அதிகமாக ஆலயங்களிலே ஆராதனைகளிலே வருகிறவர்கள், வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு எண்ணம் உண்டு, எனக்கு இது தெரியும், இந்த வசனம் எனக்கு தெரியும், இது நான் கேட்டிருக்கிறேன், இது அறிந்திருக்கிறேன், இது எத்தனை தடவை நான் கேட்டிருக்கிறேன் என்கிற எண்ணங்களெல்லாம் நமக்கு தோன்றும். அதல்ல, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் திரும்ப திரும்ப படிக்கிற பொழுதும் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் புதிய புதிய சத்தியங்களை நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், தீவிரம், எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன் என்கிற மனதோடு அல்ல, முதலாக நான் இந்த வேதத்தை படிக்கிறேன் என்கிற உணர்வோடு, இதில் என்ன பொருள் மறைந்திருக்கிறது, ஆண்டவர் இன்னைக்கு என்ன என்னோடு பேசுகிறார். நமக்கு முதல்ல அந்த வசனம் சொன்ன உடனே இந்த வசனம் தானே, இது எனக்கு தெரியும்,
என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. ஆகவே சொல்லுங்க, கேட்கிறதற்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நாம் வாசித்த நற்செய்தி பகுதியிலே லூக்கா சொல்லுகிறார், பாருங்கள், மார்த்தாள் கேட்க மனமற்றவர்களாய் அவள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள். ஆனால் மார்த்தாள் அப்படி இல்லை. அவள் தன்னுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இயேசு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்கிறதை கேட்பதற்கு அவள் கொண்ட தீவிரம். ஆகவே ஆண்டவர் சொல்லுங்க, தீவிரமாய் வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், எனக்கு என்ன உண்மையை சத்தியத்தை எனக்கு சொல்லித் தருகிறார் என்கிற ஆர்வத்தோடு நாம் அவருடைய வசனத்தை கேட்போமேயானால் நிச்சயமாய் ஆண்டவர் பேசுகிறதை நாம் கேட்க முடியும். இரண்டாவது சொல்லுகிறார், நாம் பேசுவதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். பல வேளையிலும் நமக்கு தெரியும் என்கிற எண்ணம் வருகிற பொழுது கேட்க மறுக்கிறோம், நாம் பேசுவதற்கு துணிகின்றோம். அவசரமாக அல்லது கேட்பதற்கு இடையூறு செய்கிற விதத்திலே சொல்லுகிறதை புரிந்து கொள்ள மறுத்து நாம் பேசுகிற மக்களாக இருக்கிறோம். பலர் இந்த பொதுவாக கேள்வி கேட்பதற்கு முன்பதாகவே கேள்வி என்ன என்று புரிந்து கொள்வதற்கு முன்பு முதல் விடை சொல்ல வேண்டும் என்று சொல்லி மாணவர்கள் அதற்கு தகுதி இல்லாத விடைகளை சொல்லுகிறது போல நம்முடைய எண்ணங்களும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அதிக வார்த்தைகளில் பாவம் இல்லாமல் இராது. அதிகமாய் பேசினால் நிச்சயமாக தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் வசனத்தை கேட்கிறதற்கு ஆவலாக இருக்க வேண்டுமே தவிர பேசுவதற்கு அல்ல. மூன்றாவது சொல்லுகிறார், கோபித்து கொள்வதற்கு நாம் தாமதமாக இருக்க வேண்டும். பல வேளையிலும் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய புரிந்து கொள்வதற்கு அல்லது இந்த வார்த்தை போதகர் என்னை குறித்து தான் சொல்லுகிறார் என்று நாம் கோபப்படுகிற மக்களாக இருக்கிறோம். பல வேளையிலே அருமையானவர்களே, அது சொல்கிறார், கோபம் அது பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கோபப்படுவதில்லை, சற்று யோசிப்பதற்கு கோபம் தடையாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், ஆவிக்குரிய சிந்தனைகளிலே கோபங்களை ஒதுக்கிவிட்டு பகை உணர்வுகளை வெறுப்புகளை உணர்த்திவிட்டு யார் பேசுகிறார் என்பது முக்கியமல்ல, என்ன பேசப்படுகிறது, கிறிஸ்து மையப்படுத்தி கிறிஸ்து என்னோடு என்ன பேசுகிறார் என்கிற உணர்வோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பல வேளையிலும் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகிற சிந்திக்கிற செயல்கள் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. வசனம் 21 சொல்லுகிறது, ஆகவே நீங்கள் எல்லாவித அழுக்கையும் பெருக்கமான துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பல வேளையிலும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே வசனங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு தடையாக இருக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே படிந்திருக்கிற அழுக்கு, பாவக்கரை, அதன் மேலே கரை. பொதுவாக நம்ம வீடுகளிலே நாம் வர்ணம் பூசுகிறோம் என்று சொன்னால் முதலாவது சுவர்களை சுத்தம் செய்வார்கள். அதில் இருக்கிற பழையவைகள் அழுக்குகளை நாம் களைந்து விட்டு நாம் வர்ணம் பூசுவோம். அல்லது அதுதானே புதிய வர்ணம் பூசுகிறோம், அந்த அழுக்குகள் இருக்கட்டும், அது மறைந்து போகும் என்று நாம் தூசி படிந்து அழுக்கான சுவர்கள் மேலிலே நாம் வர்ணம் பூசினால் அந்த வர்ணம் அல்ல, அழுக்குத்தான் வெளிப்படும். அருமையானவர்களே, இங்கே அதான் சொல்லுகிறார், உங்கள் அழுக்கை, உங்கள் பெருக்கமான துர்க்குணத்தை, தீய சிந்தனைகள், சுயநலம் சார்ந்த எண்ணங்கள், இவைகள்தான் கடவுளுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களிலே செயல்படுவதற்கு அது தடையாக இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்கிறது, சாந்த குணத்தோடு அமைதியோடு கடவுள் என்ன சொல்லுகிறார், என்ன படிப்பிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய கீழ்ப்படிதல் என்பதற்கு ஆரம்பமே அதுதான். தாழ்மையும் பணிவும்
அர்ப்பண உணர்வும் இருக்குமேயானால் அவன் சொல்றது உங்களுக்குள் நாட்டப்பட்ட வார்த்தை நடப்படுகிற விதைக்கப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் கற்றுத்தருகிறார். இரண்டாவது, கேட்கிற வார்த்தைகளுக்கு நாம் எப்படி பதில் அளிக்கிற மக்களாக இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், கீழ்ப்படிதலின் மூலமாக மாத்திரமே நாம் கேட்கிற வசனங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 துவங்கியுள்ள வசனங்களை நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்ல, நீங்கள் கேட்பவர்களாய் மாத்திரம் இருந்து விடாதீர்கள், அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். பல வேளைகளிலும் நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிற ஆபத்து நமக்குள் இருக்கிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வாழ்க்கையை படம் பிடித்து காண்பிக்கிறார். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிற, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு எண்ணம். ஆர்வத்தோடு பிரசங்கத்தை கேட்பது போல நாம் இருக்கிறோம். திருச்சபைக்கு தவறாமல் வருகிறோம். நாம் நம்முடைய பங்களிப்பை சிறப்பாக கொடுக்கிறோம். இல்லங்களிலே வேதத்தை காலை மாலை வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் படிக்கிறோம். ஆனால் வசனத்திற்கு கேட்டு அறிந்து கொண்ட வார்த்தைகளுக்கு சத்தியத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தை அறிந்திருக்கிறோம் அல்லது கற்றிருக்கிறோம் என்பது மாத்திரம் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் இல்லை. பழைய சொல் உண்டு, சாத்தானும் வேதம் ஓதும். அப்படி தானே? சாத்தானுக்கும் என்ன செய்யும்? வேதம் தெரியும். நாம் சாத்தான்களாக, வேதத்தை தெரிந்த சாத்தான்களாக மாத்திரம் இருந்து விடக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்திலே உண்மையான விசுவாசம் என்பது, உண்மையான கீழ்ப்படிதல் என்பது, விசுவாசம் என்பது அது உண்மையான கீழ்ப்படிதலிலே வெளிப்படுகிறது. நாம் நம்முடைய பெற்றோர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு நாம் கீழ்ப்படிவோம். வசனத்தை நேசிக்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது யோவான் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீங்கள் வசனங்களை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அறிகிறது மாத்திரமல்ல, பாக்கியமான வாழ்க்கை, அந்த வார்த்தைகளின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பாக்கியமான ஒரு வாழ்க்கை. இங்கே யாக்கோபு ஒரு உவமையை சொல்லுகிறார். நீங்கள் கேட்கிறவர்களாயிருந்து கீழ்ப்படியாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், கண்ணாடிக்கு முன்னாலே நீங்கள் நிற்கிற பொழுது உங்களுடைய பிம்பம் கண்ணாடியிலே தெரிகிறது. நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள், ஆனால் சற்று அப்பால் போகிற பொழுது நீங்கள் பார்த்த உங்கள் பிம்பம் அல்லது உருவம் அது மறைந்து போகிறது, மறந்து போகிறது, விலகி போகிறது. பலவேளையிலும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். வசனத்தை கேட்பது என்பது கண்ணாடியிலே பிம்பத்தை பார்க்கிறது போல. நம்முடைய பலகீனங்களும் நம்முடைய குறைகளும் வசனத்தின் வழியாக நமக்கு உணர்த்தப்படுகிற பொழுது நாம் அதை திருத்திக் கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கரைகள், அழுக்குகள் படிந்திருக்கிறது இயல்புதான். வேதத்தில் இது தொலைக்காட்சியில் ஒரு இந்த சர்ஃப் அதற்குடைய டிட்டர்ஜென்டுடைய விளம்பரம், அழுக்கு நல்லது தான், காரணம் அழுக்கு இருந்தால் தான் கழுக முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கரைகள், பாவக்கரைகள், அழுக்குகள், அசுத்தங்கள் நம்மை மறைக்கிறது. ஆனால் அதிலே நாம் வசனத்தினூடாக தேவனுடைய கிருபையும் கிறிஸ்துவின் அன்பையும் நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது நாம் கரை நீங்கப்படுகிறோம். பலவேளை நம்முடைய கரைகளை நாம் மறக்க முயற்சிக்கிற பொழுதுதான் தேவ அன்பை உணர்ந்து கொள்ள தவறுகிறோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த காலை பொழுதிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, வசனத்தை கேட்டு சத்தியத்தை உணர்ந்து நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, குறைவுள்ள மனிதன் ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும், உமக்கு உகந்த பாத்திரமாக வாழ்வதற்கு என்னை ஆற்றல் படுத்தும், என்னை வலிமையான உமக்கு சாட்சியுள்ள மகனாய் மாற்றும் என்று நம்மை முழுமையாய் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது அவர் நம்மை ஒரு புதிய உருவமாய், புதிய சாயலாய், ஒரு புதிய மனிதனாய்
கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நடந்து கிறிஸ்துவை சாட்சி பெறுகிற மக்களாக வாழ வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வசனம் நமக்குள் கிரியை செய்கிறது. அந்த வாழ்வுக்குரியவர்களாய் வாழ துயாவியானவர் நம்ம ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்தியேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 484வது பாடல். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் அதிகாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுள் கிருபையாய் தந்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை கேட்க ஆவலாய் தீவிரமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீ தருகிற பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற சத்தியங்களை உள்வாங்கிக் கொண்டு தேவரீர் எங்கள் உள்ளங்களில் இருக்கிற மறைவான பாவங்களை நாங்கள் விட்டு விலகி கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜீவனுள்ள சாட்சிகளாக ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு, எங்கள் வாழ்க்கையே ஒரு திறந்த வேத புத்தகமாக ஆண்டவரே அமைவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்வை உடைய வசனத்தின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு தாரும். உடைய ஆவியான் வழியாக எங்களை வழிநடத்தும். அன்பு நிறைய கடவுளை, இந்த ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கிறவர்கள் முகநூல் வழியாக இணையதள வழியாக இதனால் ஆராதனையில் இணைந்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவர்களுடைய வாழ்விலே குடும்பங்களிலே அவர்கள் ஆண்டவரே விரும்புகிறது எல்லா வாக்கிய நன்மைகளை தந்த ஆசீர்வதியும். வெளி ஊர்களிலே வெளிநாடுகளிலே கடற்கரை தூர தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் சந்தியும். அவரவர் தம் வாழ்வுகளிலே நன்மைகள் பெருக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். வயோதிக பெற்றோர்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். முதிர் வயதிலும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு துணையாகிறோம். பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற மக்களை சந்தியும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும். குறிப்பாக பங்கஜ மேண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை ஆண்டவர் தாரும். மருத்துவமனையில் அளிக்கப்படுகிற எல்லா பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் அன்பானவர்கள் இழந்து தவிக்கிற துயரற்றிருக்கிற குடும்பங்களையும் ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். திருவாளர் ஜான்சன் தியோடருடைய இழப்பு நிமித்தமாக துயரற்றிருக்கிற அன்பு குடும்பத்திற்கு தேவரீர் உலக தர முடியாத மெய்யான சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் உழைப்பு, தொழில்கள், நாங்கள் மேற்கொள்ளுகிற பயணங்கள் அனைத்திலும் ஆண்டவருடைய கிருபை பாதுகாப்பு தங்கியிருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து கொண்டாடி மகிழ்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குறிப்பாக வெளி ஊர்களில் இருக்கிறவர்கள், இன்று பிறந்த தினத்தை, திருமண தினத்தை கொண்டாடுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தையும் நன்மைகளை தந்து அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைத்தருளும். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 24, 25, 26 தினங்களிலே நடைபெறுகிற 102வது சபை ஆண்டு விழா நிகழ்வுகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். திரளாய் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து குடும்பங்களாய் தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, இன்றும் ஆலயத்தில் நடைபெறுகிற திருமண நிகழ்வுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருவாளர் ஜோஸ் சந்திரசேகர், திருமதி கிரேசலின் ராணி இவருடைய மகள் டாக்டர் பி நேசலின் இஷாவுக்கும், ஆண்டவரே மெல்வின் ராஜுக்கும் நடைபெற இருக்கிற பரிசுத்த விவாக ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட ஒரு குடும்ப வாழ்க்கை தந்து சாட்சியுள்ள குடும்பமாய் ஆண்டவரே பெற்றோருக்கு திருச்சபைக்கு பெருமை சேர்க்க தேவன் உம்முடைய வழிநடத்தலை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்து உம்முடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்திற்கு உண்மையான கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் பாதப்பணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலே செய்யப்படுவது. அந்த வீடு எங்கள் ஆகாரத்தங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்துறது போல எங்கள் பாவடைகளுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமிடித்துக்கொள்ளும். ராட்சவும் வல்லமையும் மகிமையும் எரிடைக்கும் உடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிகளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யைக்கு வெளியிடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்று நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகலங்களும் மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.